குருபியோ நமகா. நாளை தினம் துலா ராசி நேர்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசியிலேயே இருக்கான். அப்போ ஜென்மத்தில் சந்திரன், ஜென்ம சந்திரன் பார்க்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ஒர்க்லோடு அதிகமாகிட்டே இருக்கும். ஒரே நேரத்தில் நமக்கு 4-5 ஒர்க்கை சொல்லிடலாம். இல்லை ஒரு ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒரு ஒர்க்கை கொடுக்கலாம். நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்போம், ரெஸ்ட் எடுக்க முடியாது. சாப்பிடணும்னு நினைக்கும், சாப்பிட முடியாது. அப்போது நம்ம சாப்பாடு எடுக்கிறது கூட, லஞ்ச் எடுக்கலாம் கூட கொஞ்சம் காலதாமதமாகும். அப்போது ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், டென்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பட்டுன்னு நம்ம ஏதேனும் ஒரு மேலதிகாரிக்கிட்ட பட்டுன்னு ஏதாவது சொல்லிடாமல் இருக்கணும். என்ன காரணம்னா, நாளைக்கு அஷ்டமஸ்தானத்தில் நிற்கக்கூடிய கிரகத்தினுடைய நட்சத்திரம். அப்போ அங்கே யாரெல்லாம் சம்மந்தப்படுறாங்க, சூரியன் இப்போ உயர் அதிகாரி கூட, நமக்கு சப்போர்ட்டிங் ஆலோசனை தரக்கூடியவர்கள், கணவன் மனைவி, இந்த மாதிரி இடத்துல தேவையில்ல வாக்குவாதங்கள் விவாதங்கள் தவிர்க்குது. நாளை இது ஒரு சிறப்பான நாளாக அமையும். முக்கியமான டாக்குமெண்ட்டில் கையெழுத்துப்படுறதும் தவிர்க்குது நல்லது. குடல் தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் விக்ன விநாயகனும் நரசிம்மரை வணங்க நாளை இதுவும் சிறப்பான நாளாக அமையும். நன்றி.